நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன், ஓகேங்களா? என்கிட்ட வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முக்கியமாக இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லேடிஸ் இமேஜ் வரையும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, அவங்களோட அப்படியே கன்னத்தில் ஒரு மாதிரி ஹேர் வந்து உள்ளே வந்து போகும். இது மாதிரி அவங்க அப்படியே இப்படி கண்ணுக்குள்ளே இப்படி வந்து இப்படி கன்னத்தில் வந்து தவழ்ந்துன்னு போகும் ஹேர். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஹேர்லாம் வரும்போது என்னால் கரெக்டாக ஸ்மச் பண்ண முடியுமா? இப்போ இந்த இடத்துல நான் ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன், இப்படி ஸ்மச் பண்ணுறேன். ஆனால் இங்கே போனோன்னே என்ன பண்ணணும், இந்த ஹேருக்கு வந்து நான் தனியாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த எட்ஜஸ்ஸு, இந்த ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி இது பார்க்குறதுக்கே ஒரு அதுக்கப்புறம் இந்த ஹேரை தனியாக ஸ்மச் பண்ணணும். இப்போ நான் ஹேர் மட்டும் தனியாக எடுத்து ஹேருக்காக நான் வேலை செய்கிறேன் போது என்ன ஆகும், இப்படி நான் ஹேருக்காக வேலை செஞ்சேன்னா இங்கே இருக்கிற ஸ்கின்னும் எஃபெக்ட் ஆகும், இந்த ஸ்கின்னுமே எஃபெக்ட் ஆகும். இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? இது ப்ராப்ளம் நம்பர் 1. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு ஸ்மச் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இந்த இமேஜ் நான் ஃபுல்லாக ஸ்மச் பண்ணலை. இந்த இடத்த மட்டும் எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன், இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் வந்து ஸ்மச் பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்மச் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறேன், வேறு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு இமேஜுக்கு வந்து மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கும். இது மாதிரி எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். இது என்னடா இது, நான் இந்த மாதிரி கோடே போடலையே, ஏன் இந்த மாதிரி கோடு வருது அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இது மாதிரி நிறைய பேருக்கு வரும், ஓகேங்களா? சரி, இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் வந்து சொல்ல போகிறேன், ஓகேங்களா? அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே 15 வீடியோஸ் இருக்குது இதுக்குள்ளே, ஓகேங்களா? இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இதுக்குள்ளே ப்ரஷ்ஷு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபோட்டோஷாப் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறையா பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? அது என்னென்னா இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் இந்த 2 லேயர் நான் டெலிட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ வந்து இது கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் காசு கொடுத்து போகிற இடத்துல கூட இந்த மாதிரி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பார்த்த வரையிலும் இல்லை, வேறு எங்கே நடத்தியிருந்தாலும் நடத்தியிருக்கலாம், அது எனக்கு தெரியல, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அதாவது இப்போ இந்த இடத்துல ஸ்மச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மச் டூல் எடுத்துக்கிறேன், நான் ஸ்மச் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்படி நான் ஸ்மச் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு இந்த இடத்துல இப்படி ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை இப்படி நிறுத்தி நிதானமாக இங்கே இப்படி வந்து பண்ணும்போது அந்த ஃப்ளூயன்சி கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இப்படி ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும் நல்லா. ஆனால் என்ன ஆகுது, இது மாதிரி பண்ணும்போது இந்த முடியுமே சேர்ந்து பாதிக்குது. இப்போ எனக்கு தோணுறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக பண்ணணுங்க, அப்புறம் இந்த ஹேர் மட்டும் தனியாக பண்ணணுங்க. அது எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன், ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஒரு நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நியூ லேயர் மேலே ஸ்மச் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்படி நியூ லேயர் மேலே இப்படி ஸ்மச் பண்ணோன்னே என்ன ஆகும், இந்த ஹேர் எல்லாம் எஃபெக்டே ஆகாது. என்னடா சொல்ல வர நீ, நியூ லேயரில் போய் ஸ்மச் பண்ணால் எப்படி இந்த ஃபோட்டோ ஸ்மஜ் ஆகுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஸ்மஜ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மச் டூலை செலக்ட் பண்ண உடனே இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்திருக்கும், சாம்பிள் ஆல் லேயர்ஸ் அப்படின்னு, ஓகேங்களா? இந்த டிக்கு இப்படி கொடுத்துட்டு நான் இருக்கிறது நியூ லேயர் தான், என்னோடய ஃபோட்டோ கீழே இருக்குது, ஓகேங்களா? நான் இருக்கிறது நியூ லேயரில், நான் நியூ லேயரில் தான் இப்போ நான் ஸ்மச் பண்ண போகிறேன். ஸ்மச் பண்ணனா ஸ்மஜ் ஆகும். ஸ்மஜ் ஆகுதா? ஏன்னா இது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, எந்தாவது கிளாஸில் எங்கேயாவது யாராவது இது வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது வந்து என்னோடய குருநாதர் பிக்ஸ் இன் பர்ஃபெக்டில் வந்து வேற ஒரு வீடியோ பண்ணும்போது இந்த கான்செப்ட் அவர் சொல்லி கொடுத்தாரு.
அதை வந்து நான் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மூலமாக வந்து இந்த ஒரு கான்செப்ட் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு இந்த ஸ்கின்னை மட்டும் தனியாக பாருங்கள், தனியாக ஸ்மச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். இப்போ எனக்கு ஸ்கின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்மச் பண்ணுறேன். என்னோடய ஸ்ட்ரென்த் வந்து 80 இருக்குது, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்ல. இப்போ நான் ஸ்கின்னை மட்டும் தனியாக ஸ்மச் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி ஸ்கின்னை ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணிடுறேன், வேணுன்ற மாதிரி இப்படி எல்லாத்தையும் நான் வந்து ஸ்மச் பண்ணிடுறேன். ஸ்மச் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் ஸ்மச் ப்ரஷ் எடுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், ஹேர் மட்டும் பண்ண போகிறேன். ஹேர் டீட்டெயிலிங் ப்ரஷ் எதாவது எடுத்துக்கோங்க. இந்த 3 புள்ளி ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹேரை மட்டும் நான் ஸ்மச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வேணும்னா வந்து லேசினஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் ஸ்மச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட ஹேர் தனியாக இருக்கா, இது நான் பண்ண ஸ்கின்னு தனியாக இருக்கா, இது என்னோட சப்ஜெக்ட், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் பேக்ரவுண்டில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் தனித்தனி லேயர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எந்த லேயர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்மஜ் ஆகணும், எந்த லேயர் ஸ்மஜ் ஆகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர் இருக்குது, இந்த லேயருக்கு வந்து கலர் எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ணணும். நாம் எப்பயுமே நான் டெக்ஸ்ட்ரக்டிவ் மோடு தான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். டெக்ஸ்ட்ரக்டிவ் மோடு பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதாவது டேரெக்டாக இந்த இமேஜ் மேலே கலரை கொண்டு போய் அப்ளை பண்ணாதீங்க. ப்ரஷ் டூல் எடுத்து நேராக கொண்டு போய் இப்படி வந்து போஸ்ட் கலர் இது மேலே வந்து ப்ரஷ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்படி நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன், ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறேன். பிளண்டிங் மோடும் ஏதாவது ஆக்சுவலாக இதில் பிளண்டிங் மோடு இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது, ஏன்னா இது வந்து தனி லேயராக இல்லை ஒரே லேயராக இருக்குது. இப்போ நான் இது மாதிரி அப்ளை பண்ணுறேன்னா என்னோட இமேஜுமே வந்து எஃபெக்ட் ஆகும். இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இமேஜ் அதாவது கலர் அப்ளை பண்ணும்போது தனியாக ஒரு லேயர் அப்ளை பண்ணுங்கள், நியூ லேயர் கொடுங்க. அந்த நியூ லேயரில் அதோட மூடு வந்து கலருக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு சாஃப்ட் ரோன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக கலர் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 2 லேயரும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்மஜ் ப்ரஷ் எடுத்து மேலே கொண்டு போய் ஸ்மஜ் பண்ணுங்கள். அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? நான் எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை இந்த 15 வீடியோக்குமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நான் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இந்த லேயரில் இருக்கிற விஷயமும் இந்த லேயரில் இருக்க இந்த கலரும், இதில் தனியாக நான் கலர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த கலரும் என்னோட இந்த சப்ஜெக்டும் சேர்ந்து எனக்கு ஸ்மஜ் ஆகிட்டு தனி ஒரு லேயரில் வந்து வரணுங்க. அதான் கான்செப்ட். நான் நியூ லேயர் கொடுக்குறேன், எனக்கு நியூ லேயர் வந்துருச்சு. வேணா அந்த நியூ லேயருக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கின், ஏன்னா இதை ஸ்கின் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. நேமை கொடுத்துட்டு இப்போது ஸ்மஜ் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஸ்மச் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா இந்த சாம்பிள் ஆல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பொறுமையாக ஸ்மச் பண்ணுங்கள். எப்படி? ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு ஸ்மச் பண்ணிவிட்டு வரேன். ஓகேங்களா? கொஞ்சம் வீடியோ நான் இப்போ ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்மச் பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஒர்க்கு, அதனால் வந்து இதில் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நீங்கள் தனி லேயரில் ஸ்மச் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேயரில் நாம் இங்கே மேலே அதாவது ஸ்மச் டூலை செலக்ட் பண்ணும்போது இந்த சாம்பிள் ஆல் லேயர்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, இந்த விஷயத்தை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு தனியாக ஒரு லேயரில் ஸ்மச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே எந்தெந்த லேயர்லாம் ஆக்டிவில் வச்சுருக்கிறீங்களோ அந்தந்த லேயரில் இருந்தெல்லாம் சாம்பிள் எடுக்கும். ஓகேங்களா? இப்போது மேலே இந்த கலர் லேயர் இருக்குது, அதுக்கு அடுத்தது என்னோடய சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் இந்த கலரு ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்மச் பண்ணி மேலே ஒரு தனி லேயராக கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? பார்க்குறீங்களா அது எப்படின்னு? ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்கின்னு மட்டும் தனியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது நீங்கள் பொறுமையாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னு மட்டும் தனியாக கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்மச் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த இடம்லாம் வந்து இது மாதிரி எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்மச் பண்ணாமல் இருக்குது, மறுபடியும் ஸ்மச் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஸ்மச் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் பொறுமையாக ஸ்மச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போது நான் வந்து ஸ்கின் வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ ஸ்கின் வந்து தனி லேயராக முடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேருக்கு வந்து தனி லேயர் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஹேருக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நியூ லேயர் கொடுத்துக்கிறேன்.
நியூ லேயர் கொடுத்துட்டு இது வந்து கலர் லேயரு, இது வந்து சப்ஜெக்ட் லேயர். ஓகேங்களா? இந்த 2 லேயரையும் வச்சுக்கோங்க. மேலே இருக்க அந்த ஸ்கின் லேயரை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது கலர் லேயரு, இது வந்து சப்ஜெக்ட் லேயரு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 லேயரையும் கீழே வச்சுட்டு மேலே இந்த எம்டி லேயர் இருக்குங்களா, அந்த எம்டி லேயரில் இது வந்து ஹேருக்காக ஹேர்னு நேம் பண்ணிக்கிறேன். நேம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹேர் லேயரில் இந்த சாம்பிள் ஆல் லேயர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறேன். பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 2-3 ஹேர் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த ஹேர் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஹேர். ஓகேங்களா? இப்போது உங்களோட ஸ்கின் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த லேயரை ஆன் பண்ணி பாருங்களேன். என்னடா வரலன்னு கேட்குறீங்களா? ஸ்கின் லேயர் மேலே இருக்குது, ஹேர் லேயர் கீழே இருக்குது. அதனால் ஹேரை வந்து மேலே கொண்டு வரேன். ஓகேங்களா? ஹேர் லேயரை மேலே கொண்டு போங்க. இப்படி மேலே கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன். ஓகேவா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்கள் கண்ணுக்கு தனியாக ஒரு லேயர் கொடுத்து கண்ணை மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கின்னு மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், ஹேர் மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் புது லேயரை கொடுத்து அந்த புது லேயரில் இந்த சாம்பிள் ஆல் லேயர்ஸ் அப்படின்ற விஷயத்தை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இதை மாதிரி தாடி அதிகமாக இருக்கிற பிக்சருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத விட இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்னோடய பேக்ரவுண்ட் லேயர், அதாவது இந்த கிரே லேயருக்குலையும் இதை ஆன் வச்சுக்கிறேன். இந்த ஸ்கின்னு ஹேர் இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே ஒர்க் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் ஸ்மட்ஜ் எடுத்துக்கிட்டு என்னோடய புதுசாக ஒரு லேயர் கொடுக்குறேன். இங்கே அதாவது இந்த கலருக்கு மேலே ஒரு புது லேயர் கொடுக்குறேன். சாம்பிள் ஆல் லேயர்ன்றதையும் கொடுத்துட்டேன். ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கிறேன். நான் உள்ளே வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன், அதாவது ஸ்கின்னுக்கு வந்து இங்கே வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்படி உள்ளே வந்து ஸ்மட்ச் பண்ணுற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் இப்போ வெளியில் இப்படி இந்த ஹேருக்கு வரும்போது இப்படி ஸ்மட்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹேருக்குலாம் இப்படி ஸ்மட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல என்னோடய சப்ஜெக்ட்லேருந்து அது சாம்பிள் எடுக்கும். ஓகேங்களா? அதாவது இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த லேயருக்கு, அதாவது நியூ லேயரு, இதில் நான் ஸ்மட்ச் பண்ணுறேன். இங்கேருந்து சாம்பிள் எடுக்கும், இங்கேருந்து சாம்பிள் எடுக்கும், கூடவே இந்த கிரேலேருந்தும் சாம்பிள் எடுக்கும். எந்த லேயர் ஆக்டிவில் இருக்கோ அந்த லேயர்லேருந்து எல்லாத்துலேயுமே சாம்பிள் எடுத்தால் தான் இந்த ஆப்ஷனுக்கு பொருத்தமாக இருக்கும். அதாவது சாம்பிள் ஆல் லேயர்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதே ஒரு சில டூலில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டார்ஜிங் அண்ட் பர்னிங் டூல் எடுத்துக்கோங்களேன். இந்த டூல் எடுத்திங்கன்னா அதாவது கரண்ட் அண்ட் பிலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், ஹீலிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லேயரு, கரண்ட் அண்ட் பிலோ, ஆல் லேயர் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஸ்மட்ச் டூலில் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸ்மட்ச் டூலில் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரே ஆப்ஷன் தான். உங்களோட சாம்பிள், அதாவது அதே லேயரில் சேம் லேயரில் ஒர்க் பண்ணணுமா இல்லை எல்லா லேயர்லேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் வந்து இப்படி சைடில் இப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், கீழே இருக்கிற மற்ற லேயரில் இருந்தும் சாம்பிள் எடுக்கும். அதை மாதிரி சாம்பிள் எடுக்கிறதால தான் இப்போ நம்ம இந்த விஷயத்தை வந்து வேறு ஏதாவது ஒரு லேயருக்கு வந்து மூவ் பண்ணோன்னா என்ன ஆகும், அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தெரியுதுங்களா? இப்போ அந்த ஹேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் வருது. ஓகேங்களா? ஆனாலும் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, சில பேரோட ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனாக வரும், எல்லோவாக வரும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான விஷயத்துக்கு நம்ம இந்த ஒரு சாம்பிள் ஆல் லேயர் அப்படின்ற எஃபெக்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே நல்லதுக்கு தாங்க. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை அப்ளை பண்ணால் எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்றதை நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நியூ லேயரில் ஸ்மட்ச் பண்ணுங்கள். டேரெக்டாக கொண்டு போய் உங்களோட இமேஜில் ஸ்மட்ச் பண்ணாதீங்க. சப்ஜெக்ட்டில் போய்ட்டு இப்போ சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்மட்ச் டூலில் செலக்ட் பண்ணி கடன்னு போட்டு ஸ்மட்ச் பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட்டில் கொண்டு போய் ஸ்மட்ச் பண்ணுற வேலையை விட்டுட்டு புது லேயர் அப்ளை பண்ணுங்கள். புது லேயரில் போய் ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஸ்மட்ச் பண்ணும்போது சாம்பிள் ஆல் லேயர்ஸ்ன்ற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த லேயர்லேருந்து சாம்பிள் வேணும். ஓகேங்களா? இப்போ நான் அதாவது ஸ்கின்னை ஸ்மட்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கின்னில் எஃபெக்ட் ஆக வேணாம் அப்படின்னா ஸ்கின்னை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அதிலிருந்து சாம்பிள் எடுக்காது. ஆஃப் பண்ணால் வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்தும் சாம்பிள் எடுக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கில் ஒரு புது திருப்பம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.